ஓட்டுக்கு மட்டும் எங்களை தேடி வரும் அரசியல்வாதிகள் எங்களின் பிரச்சனைகளை கண்டுகொள்வதில்லை என குற்றம் சாட்டி விளாத்திக்குளம் கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள சங்கரலிங்கபுரம் கிராமத்தில் தீண்டாமை சுவரை அகற்றக்கோரி கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கிராமத்தில் 1920ஆம் ஆண்டு பொதுப்பாதையை பயன்படுத்துவது தொடர்பாக ஏற்பட்ட ஜாதி மோதலின் பின்னர் ஒரு தரப்பு மக்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறி அப்பகுதியில் தேவாலயம் கட்டியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து எதிர்த்தரப்பினர் தேவாலயம் அருகே கட்டிய சுவர் நாளடைவில் தீண்டாமை சுவராக உயர்த்தப்பட்டதாக குற்றம் சாட்டி அரசு நத்தம் புறப்போக்கு நிலத்தில் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படும் இந்த சுவரை அகற்றக்கோரி ஆதிதிராவிடர் குடியிருப்பு மக்கள் பலமுறை அரசிடம் மனு அளித்ததும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கின்றனர். சுவருங்கிறது மண் சுவர் மட்டும்தான். அது கல் சுவராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வர்றாங்க. நாங்கள் இப்போ அதை தீண்டாமை சுவர் எங்களுக்கு அதை எடுத்து கொடுங்கன்னு கேட்டால் அவங்க பட்டா வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு நத்தம் புறம்போக்குன்னு இருக்கும்போது ஒரு அரசு அதிகாரிகள் எப்படி அந்த இடத்துக்கு பட்டா வழங்கலாம்? நாங்கள் அதை தான் இப்போ கேட்டு நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். இதற்காக கருப்பு கொடி போராட்டம், சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தின விழாக்களை புறக்கணித்தல், சுடுகாட்டில் குடியேறும் போராட்டம், வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை போன்ற பல்வேறு கட்ட போராட்டங்களை மக்கள் மேற்கொண்டனர். இப்போ 2 வருஷமாக நாங்கள் சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா நாங்கள் எதுவுமே கொண்டாடலை. எங்கள் வீட்டுகளில் நாங்கள் கருப்பு கொடி ஏற்றி தான் நாங்கள் இதை கொண்டாடிட்டு வரோம். சுடுகாட்டில் போய் ஒரு நாள் முழுவதும் நாங்கள் போராடினோம். அதை என்ன ஏதுன்னு கேட்டு கொடுக்கல யாருமே. தாலுகாசில் போய் நாங்கள் போராட்டம் பண்ணணும். அதுக்கும் இன்னும் ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. தூத்துக்குடி கலெக்டர் ஆஃபீஸில் போய் நாங்கள் போராட்டம் பண்ணோம். அதுக்கு என்ன ஏதுன்னு கேட்டு கொடுக்கல. தேர்தல் காலங்களில் மட்டும் அரசியல்வாதிகள் எங்களை அணுகுகிறார்கள், ஆனால் எங்களது பிரச்சனைகள் கவனிக்கப்படவில்லை எனவும், சாதி சான்றிதழ் பெறுவதற்கே அதிகாரிகள் எங்களை ஆய்வு செய்கிறார்கள், அப்படி இருக்க இந்த நிலத்திற்கு எவ்வாறு பட்டா வழங்கப்பட்டது எனவும் மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். பாதையை மறித்து கட்டப்பட்டுள்ள தீண்டாமை சுவற்றை அகற்றவும், வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்யவும் தமிழக அரசு மற்றும் தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி கிராம மக்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சுதந்திர இந்தியாவின் அவமான சின்னம் சங்கரலிங்கபுரம் தீண்டாமை சுவர், அதை அகற்றக்கோரி 2026 தேர்தல் புறக்கணிப்பு கண்டிப்பாக நடைபெறும். ஓட்டுக்கு மட்டும் எங்களை தேடி வர்றாங்கல்ல, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் தேவையா? மற்ற என்ன மக்களுக்கு குறைந்த இருக்கிற பிரச்சனை யாருக்கு சார் இருக்கு? அந்த முதலமைச்சருக்கு இருக்கும்ல, அந்த அரசியல்வாதிகளுக்கும் இல்லை, அரசு இப்போ வேலை செய்கிறவங்களுக்கும் இல்லை.